வெல்கம் டு யுவர் சேனல் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 16/10/2025க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி 15/10/2025க்கான கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா 997 ரிசல்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா என்னமோ தாறுமாறாக அடிச்சிட்டு இருக்கான், என்னன்னே தெரில. நம்ம பேட்டர்ன்லேயே வரவே மாட்டேங்குது. அதுதான் எனக்கு பவரில் தான் போயிடுச்சு, எல்லாமே பவரில் தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா நண்பர்களே. இது அதனால தான் 4ஓடு மேட்ச் பண்ணி எல்லாமே கொடுத்தேன், பவர்லேயே எல்லாமே எடுக்கிறேன். அதனால தான் டபுள் 4 வந்தாலும் ஒரு வேளை அப்படி வந்தாலும் 4 தான் எடுப்பான், அதனால தான் நான் கொடுத்தேன். ஆனால் டபுள் 9 போயிடுச்சு. எல்லாமே நம்ம எடுக்கிறது எல்லாமே பவர்லேயே போயிட்டுருக்கு நண்பர்களே. இன்றைக்கி வாங்க நல்லபடியாக எடுத்திருக்கேன். நான் எப்போயும் சொல்கிற மாதிரி தான் நண்பா, ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல். சத்தியமாக வெற்றி வரும். நான் ஃபஸ்ட்டு 3 நாள் நல்லபடியாக ஏபிசியே 3 நம்பர் வெட்டி கொடுத்துட்ருந்தேன். ரெகுலராக பார்க்குறீங்களா, ரெகுலராக கொஞ்சம் பாருங்கள், நான் நல்லபடியாக எடுத்து தரேன். ஓகேங்களா. ஏகே அக்ஷயா 690. ஓகேங்களா. இவங்க தான் குழுக்கள் 690. இதுலேருந்தே ஒரு நம்பரோ 2 நம்பரோ வரலாம். ஏன்னா ட்ரையல் நம்பரை வச்சு தான் இப்போ எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ இந்த பேட்டர்ன் தான் போயிட்டுருக்கு. கேரளா லாட்ரி. ஓகேங்களா. இதில் நம்ம கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் நண்பர்களே. ஓகேங்களா. ஃப்ரீ கெஸ்ஸிங். ஓகேங்களா. அடுத்தது நான் கொஞ்ச நாளில் லைவ் வர போகிறேன். ஓகேங்களா. லைவில் வந்து உங்களுக்கு ட்ரிக்ஸ்லாம் எப்படின்னு சொல்ல போகிறேன். எனக்கு ஒரு 4-5 ட்ரிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சரி, நம்ம நண்பர்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு அதை ஒரு வீடியோவை போட போகிறேன். ஓகேங்களா. ஃப்ரீ கெஸ்ஸிங். ஓகேங்களா. ஒரு எந்த விதமான ஒரு உங்கள்கிட்ட எந்த விதமான எதுவுமே நான் எதிர்பார்க்கல. ஓகேங்களா. ஒரு என்னால் முடிஞ்சது ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங். ஓகேங்களா. லக்கி பாக்ஸில் என்னை பொறுத்த மட்டும் 9, 8, 2, 6, 3 சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 5 நம்பர் எடுத்து வந்திருக்கேன். ஓகேங்களா. இதில் 9, 8, 2 ரொம்ப ஸ்ட்ராங்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்னு படுது. ஓகேங்களா. 9, 8 மேட்ச் பண்ணி எடுக்கிறீங்க எடுத்துக்கலாம். இதுலேருந்து 2 நம்பரோ 3 நம்பரை அடுத்துலேருந்து வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் பேட்டர்ன் மாற்றுவோன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து இன்றைக்கி லக்கி நம்பரில் வந்து எடுத்துகிட்டு வர மாட்டான்னு நினைக்கிறேன். லக்கி நம்பர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் 9, 6ன்னு சொல்லி கணக்கு பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி மிஸ் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். சிங்கிள் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 9, 8, 2 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. அடுத்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 8ன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சி போர்டில் 9, 8, 2ன்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. இதில் வந்து மேட்ச் பண்ணுறீங்க, மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சிங்கிள் போர்டு பாஸ் ஆகும் கண்டிப்பாக. சிங்கிள் ஆர் டபுள்ஸ் கண்டிப்பாக பாஸ் ஆகி ஆகணும். அடுத்து ஏபிபிசி ஏசி போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 96, 69, 82, 93, 39, 28, 86, 68, 84, 83, 38, 48, 29, 92ன்னு சொல்லி ஒரு 14 செட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுலேருந்து மை டார்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு 8 செட் தான் நான் கொடுக்க போகிறேன். 96, 69, 86, 68, 83, 38, 84, 48ன்னு சொல்லி ஒரு 8 செட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். இதுலேருந்து மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேருந்து ஏபியோ பிசியோ ஏசியோ கன்ஃபார்ம் வரக்கூடியதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது நம்ம மக்களே. ஓகேங்களா. இதுலேருந்து கண்டிப்பாக வரும், நான் இப்போயும் சொல்கிறேன். ஓகேங்களா. இதுலேருந்து 2 நம்பரோ 3 நம்பரோ லக்கி பாக்ஸ்லேருந்து வரதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து ஏபிசி பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் 998, 603, 988, 803, 882, 926, 829, 986ன்னு சொல்லி 8 பாக்ஸ் கொடுத்து வந்திருக்கு. அதுலேருந்து மை டார்கெட் பொறுத்த நான் ஒரு 5 பாக்ஸாக சொல்ல போகிறேன். 998, 988, 829, 926, 803. நீங்கள் டபுள்ஸ் போடுற மாதிரியா இருந்தால் ஒன்று 988 ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 988 இந்த 2 செட்டிலேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த 2 செட்டிலேருந்து அதிகப்படியான வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் வந்தால் இதிலேருந்து அப்படியே டேரெக்டாக வரணும். ஏன்னா இது ஒரு ஃபார்முலா மெத்தடில் நான் கணக்க வச்சு எடுத்திருக்கேன். ஃபார்முலா மெத்தடில் எனக்கு இப்படி தான் வருது. ஆனால் ஒரு 2-3 பேட்டர்னாகவே இப்படி தான் வந்துச்சு. ஃபார்முலா அப்படியே வந்து அதே இடத்துல பாஸ் ஆகிடுச்சு. அதனால தான் நான் இதை எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் சிங்கிள் போர்ட் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டபுள்ஸ் வராதுன்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா இதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதுலேருந்து ஏபிசி இல்லை பிசி அப்படியே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால தான் நான் எடுக்கிறது வந்துருக்கு. கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. அது டபுள்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 88, 99, 00ன்னு கொடுத்துருக்கேன். 88, 99 இங்கே டபுள் 2 கொடுக்கலாம் தான் பார்த்தா டபுள் 2 கொடுக்க மாட்டான். ஓகேங்களா. அது போல் 00ன்னு கழிச்சு கொடுத்துருவாங்க தான் நான் 00ன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்மளுடைய நம்பர்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா 2ஓட மேட்ச் பண்ணி இங்கே கொடுத்துட்டு அப்படி வந்தால் இதில் தான் வரணும். ஓகேங்களா. பேட்டர்ன். அடுத்து ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு அடித்த நம்பர் இருந்தால் திருப்பி வர மாதிரி இருக்குது. அதனால தான் நான் புது நம்பர் எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வர மாட்டேங்குது. ஓகேங்களா. ட்ரிக்ஸில் வரல. சரி, அடித்த நம்பரே வந்துட்டு இருக்காங்கல்ல, அதோடைய ஃபார்முலா மெத்தடில் எடுக்கும்போது 9, 8ன்னு என்னோடய கணக்கு வந்துச்சு. ஓகேங்களா. இதில் 998, 988ன்னு ஒரு 2 பாக்ஸ் வந்துடுச்சு. அதுலேருந்து 9, 8 ஆல் போர்டு கொடுத்தா கன்ஃபார்ம் நம்ம நண்பர்களுக்கு இன்றைக்கி ஆல் போர்டு கண்டிப்பாக வின் பண்ணி தந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு கட்டாய வின்னில் நான் எடுத்து வந்திருக்கேன். 9, 8. ஓகேங்களா நண்பர்கள். இந்த 9, 8லேருந்து எனி 1 போர்டு உங்களுக்கு வரத்துக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது 9, 8 எனக்கு கொஞ்சம் 8ன்னு ரொம்ப ஸ்ட்ராங்னு படுது. ஆனால் எந்த நம்பர் நான் சொல்லலை. ஓகேங்களா. ஏன்னா எனக்கு
பட்டுச்சுன்னா நான் சொல்லிடுவேன். இதில் 9, 8 ரெண்டுமே எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக தான் தெரியுது. அதனால் எனி போர்டு உங்களோட கணக்கு வழக்கில் 8ஓ 9ஓ இருந்தால் கன்ஃபார்ம் மேட்ச் பண்ணி எடுக்காங்க. ஓகேங்களா நண்பர்களே? 9, 8 நான் இப்போ சொல்கிறேன் 9, 8 ஓகேங்களா? இதுக்கு பவர்னு எடுத்த 3, அதனால தான் லக்கி பாக்ஸில் நான் பவர்னு 3ன்னு கொண்டு வந்திருக்கேன். 9க்கு பவர் எடுத்த 4 ஓகேங்களா? நான் 4ன்னு கொடுக்கல, ஏன்னா 4 திருப்பி வராதுங்க அப்படி என்னோட டவுட்டு. அதனால தான் 84, 48 மட்டும் நான் கொடுத்துட்டு நிறுத்திக்கிட்டேன். ஓகேங்களா நண்பர்களே? நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், வெற்றியின் ரகசியம் மற்றும் முயற்சியின் பங்கு. ஓகேங்களா? ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் நண்பா. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, வெற்றி நமக்கே. ஓகேங்களா? ஓகே, டாட்டா பாய் பாய் நண்பர்களே. அனைவருக்கும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.